சிம்மராசி சிம்மராசி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து இந்த குழந்தை இல்லாமல் சிரமப்பட்டவங்க இல்லை குழந்தைக்காக மருத்துவமனை சென்று சிகிச்சை எடுத்துகிட்டு வரவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த தடவை நீங்கள் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இதன் மூலமாக வந்து நல்ல பயனை, அதாவது குழந்தை பாக்கியம் பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்து வந்து இந்த மாதத்தில் வந்து சூரியனோட சேர்க்கை, அதாவது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வந்து வெளியே யார்கிட்டையுமே எந்த ஒரு செயலையும் சொல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ரகசியமாக வச்சு அந்த செயலை செய்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த செயல் வெற்றி பெறும். இல்லைன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தட்டையாக எதட்டையாக சொல்லிட்டு செய்யும்போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது தோல்வியில் தான் முடியும். அதனால் வந்து நீங்கள் செய்யக்கூடிய திட்டத்தை விட்டு செய்யக்கூடிய செயலை உங்கள் மனசுலேயே வச்சு அந்த திட்டத்தை செயல்படுத்துங்க. கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த மாதத்தில் காதலர்களுக்குள் சண்டை பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்து பொறுமையாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அடுத்தது வந்து வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய, அதாவது பெரியவங்களுடைய உடல்நிலையில் இல்லது உங்களுடைய உடல்நிலையில் கேஸ் ட்ரபிள், அசிடிட்டி வர்றதுக்கான வாய்ப்பெலாம் நிறையா உண்டு. அடுத்தது வீடு வாகனம் சம்மந்தமாக இருக்கக்கூடியதுக்காக நீங்கள் வந்து வாங்கிறதுக்காக லோன் அப்ளை பண்ணுறது இல்லை நகை அடகு வைக்கிறதுக்கான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நகை அடகு வைக்கக்கூடிய காலம் இருந்தாலும் நீங்கள் வைக்க வேண்டிய டைம் தான். வைக்கணுன்னா வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நகை அடகு வைக்கிறதோ லோன் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் வந்து மருத்துவ செலவு ஏற்படுறத குறைச்சிக்க முடியும். அதனால் மருத்துவ செலவு இல்லாமல் ஆக்கிறதுக்காக இதை நீங்கள் ஏற்கனவே நினச்சிட்டு இருக்கிறது இல்லை அது வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் வைத்துக்கொள்ளுங்க. அடுத்தது புதிய திட்டமிடல். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த மாதத்தில் வந்து இடங்கள் வாங்குறதோ இல்லை வீடை இடித்து கட்டுறதுக்காக உள்ள பிளான் இருந்தால் அதை செய்யலாம். பராமரிப்பு வேலைகளை பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வந்து உங்களோட நிச்சயத்தில் அர்ச்சனை வழிபட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க முடியும். இந்த மாதத்தில் வந்து இதே மாதிரி தான் ஆகஸ்ட் மாதம், இந்த மாதத்தில் வந்து அதாவது 21, 22 தேதிகளும் 26, 27 தேதியும் தவிர்க்க வேண்டிய தேதிகள். அடுத்தது வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து 3ஆம் தேதி, 4, 9, 10, 13 இந்த தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெடுந்தூர பயணம் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன்.